வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 31 இன்னைக்கு ஈஸ்டர் டேவை பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 22 ஏப்ரல் 25 இடைப்பட்ட காலங்களில் இந்த ஈஸ்டருங்கிறது வரும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 மே 8 இடைப்பட்ட காலங்களில் இந்த ஈஸ்டரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இப்படி மாறுபட்ட டேட் அப்படின்றது வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல இடங்கள் இருக்குது, அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, நமக்கு அதெல்லாம் இதுக்கு ஈஸ்டரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு மேஜரான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த மக்களுக்காக அவர் உயிரை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய அந்த கல்லறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒளியானது வெளில வந்துச்சு அப்படின்றத நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் டே வந்து இன்றைக்கி பயங்கரமான செலிப்ரேஷனோடு கொண்டாடுறாங்கப்பா. இது எப்படி ஒரு வடிவமாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் உண்ணாவிரதத்தோட முடிவு அடையுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது 3 நாள் செலிப்ரேஷனாகவே மாறி இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா மேண்டி வேழன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா. அந்த வேழன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த கடைசி இரவு உணவு வந்து சாப்பிட்டார் இல்லையா, அதனுடைய செலிப்ரேஷனாக அது இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புனித வெள்ளி, அவர் சிறுவையில் அறையப்பட்டு நம்மளுடைய பாவங்கள்லாம் வந்து போக்குறதுக்காக அவர் சிறுவையில் அரைஞ்சு அவருடைய ரத்தங்கள்லாம் வெளில போச்சு இல்லையா. ஸோ அந்த ஒரு நாளை அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை அவர் நரகத்தில் வேதனைப்பட்ட அந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் கடைசியாக இன்னைக்கு தான்ப்பா அவருடைய உயிர் தெழுந்து மறுபடியும் அவர் நமக்காக இந்த பூமியில் வந்துட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் போய் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட ஒரு பெரிய லெவலில் செலிப்ரேஷனாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈஸ்டர் டேவை வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 31. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா இந்த திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்காக எல்ஜிபிடியால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இருக்குது. 2009 இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்ன அப்படின்னா எங்களுக்கும் ஒரு உரிமைகள்லாம் இருக்குது, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும், அட் த சேம் டைம் யாருமே வந்து மறைக்காதீங்க, நம்ம இந்த ஜெண்டர் அப்படின்றத வெளிப்படுத்துறதுன்றது ஒரு தப்பான விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் உருவாக்கப்படுது. சரி, இந்த திருநங்கைகளோட கான்செப்ட் எப்போதுலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரோமாபுரியில் அவங்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா எலக்கா பிளஸ் அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் பேரரசராக இருந்தவர், இவரே ஒரு திருநங்கையாக இருந்தவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புலாம் வச்சு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து எல்லாரும் வந்து லார்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க தெரியுங்களா அந்த அரசர்கள்லாம். ஆனால் இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா என்ன லேடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாராம். ஸோ இந்த குறிப்புகள்லாம் வச்சு அவரே வந்து திருநங்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ இந்த திருநங்கைகளுடைய கான்செப்ட் வந்து பல வருஷங்களாகவே இருந்துக்கிட்டு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1800 ஜெர்மன் வந்து ஆய்வுகள்லாம் நடத்துனாங்க இவங்களை வச்சு. இது எதனால் ஏற்படுது, இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் மனது ரீதியாக எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆய்வுகள். இந்த ஆய்வு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாஜி படைகள் அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆய்வு கூடங்கள்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆய்வுகள்லாம் நடக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அதை பற்றியான ஆய்வுகள்ன்றது போயிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிகளில் இந்த ஐக்கிய நாடுகள்னு சொல்லுவோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 நாடுகளில் இவங்க திருநங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணும், அதுக்காக வந்து டெஸ்ட்லாம் எடுப்பாங்களாம் அவங்க மென்டல் ஹெல்த்தை பரிசோதிக்கிறதுக்காக. அதுலேயும் 20 நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா கருத்தடைகள் அப்படின்றது, அதாவது அவங்க ஒரு வேற ஒரு ஜெனராக மாறி இருக்காங்க அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி கட்டாயப்படுத்தலாம் நடந்துருக்குது. ஸோ இதுக்கு வந்து 2017 என்ன பண்ணாங்களா, அதுக்கு ஒரு பேர் தடையை விதிச்சாங்க. ஏன்னா இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம், அவங்கள ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் 2017 நிறைய சட்டங்களை போட்டாங்க. என்னன்னா இந்த திருநங்கைகள் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள தாக்குதல் நடத்துகிறாங்க, அவங்கள ஒரு கிரிமினலாக பார்க்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு சட்டங்கள்லாம் ஏற்றுனாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2013 நிக்கோல்ஸ் மைனஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பெண்களுடைய கழிப்பறையை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அதுக்காக வாதாடினாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவருன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கழிப்பறைகளை வச்சாகணும்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இதே மாதிரி 2016 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ராணுவத்தில் அவங்க இருக்கக்கூடாது சொல்லிட்டு தடைகளை போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தடைகள் அப்படின்றது அப்படியே தளர்த்தப்பட்டது. 2017 டொனால்ட் ட்ரம்ப் இருந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா ஆயுதப்படைகள் அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்வீட்லாம் போட்டார். அப்புறம் ஜோ பைடன் 2021 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது, இது வந்து கரெக்டான ஒரு வேலை, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஃபாலோவில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாத்துலேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கொடுத்தாங்கப்பா. நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்குமே 2014 வந்து நிறைய சட்டங்கள்லாம் போடப்பட்டது, இந்த 3வது பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்தாங்க அங்கீகாரத்தை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கூட கிடைக்காம இருக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு முழுமை பெறாத ஒரு போராட்டமாக தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நேருதுங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டரை வந்து ஆதரிக்கணுன்றதுக்காகவும் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கப்பட்டு நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்க தான் புரிஞ்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடியால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் ஆஃப் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க மார்ச் 31. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு பேக்கப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது ஒரு இணையதளவாசிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இது எதுக்காக
எதுக்காக உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். நம்ம வந்து இந்த பேக்கப்லாம் பண்ணாமல் வச்சு ஒருவேளை ஃபோன் இன்னும் உடஞ்சிச்சுன்னா இல்லாட்டி டேட்டாஸ்லாம் டெலிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே முட்டாளாக ஆகிடக்கூடாதுல. அதனால் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம டேட்டாஸ்லாம் வந்து பாதுகாக்கப்படுறதுக்காக ஒரு டே வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேக்கப் டே அப்படின்னு சொல்லிட்டு சில தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து சர்வே பண்ணுறாங்க மார்ச் 31. நெக்ஸ்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தூக்குமணித்தால் ஒரு டேங்க. இது வந்து கார்லிக் சுரங்கம் ஒன்று உருவாகினாங்க அவங்க நாட்டில் 2017. அதனுடைய திறப்பு விழாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து அவங்க உருவாகிறாங்கப்பா. ஏன்னா அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வேகமான வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்குது இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமிதத்தோடு சொல்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா 9 ஆலைகள் அவங்க நாட்டில் இருக்குது. அயோடின், சல்ஃபியூரிக், புரோமின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கெமிக்கலை வந்து அவங்க ரெடி பண்ணி விற்றுனுங்கிறாங்க. அதில் 1.4 மில்லியன் டன் பொட்டாசியம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் உருவாகிடும். அதுவும் இந்த ஆலையை நாங்கள் திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் மிகப்பெரிய ஆலையாக இது பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறாங்க. ஸோ கெமிக்கல் அப்படின்றது இன்னைய தேவையினுடைய பெரிய அளவில் இருக்குது உலகம் முழுக்க. பட் ஆனால் அதை அந்தந்த நாடுகள் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இவங்க வந்து அதை கொஞ்சம் எடுத்து எல்லா நாட்டுக்கும் விற்கிறதுல ரொம்பவுமே மும்பரமாக செயல்பட்டுங்கிறாங்கப்பா. அப்படி அதில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா உயிரிய பயணம் வச்சு தான் அதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 2017 உருவாக்கப்படுதுமா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லி தூக்குமணி செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 31. நெக்ஸ்ட் அஜர்பைஜானில் இன்னைக்கு டே ஆஃப் ஜியோனோசைட் டே அப்படின்னு சொல்லுங்க. ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு விஷயம் தான் இது. வந்து 1918 நடந்த ஒரு சம்பவம். ஆல்ரெடி இந்த சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த எல்லை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மீனியர்கள் உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இதுவும். இந்த மார்ச் மாதத்தினுடைய அந்த 31 ஏப்ரல் 2 இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மீனியர்களும் போல்ஷிகளும் உள்ளே வந்து ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாகுன்ற இவங்களோட தலைநகரையை தங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க கொஞ்சம் காலத்துக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய முஸ்லீம்களை வந்து இவங்க கொண்டு குவிச்சாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 3000 12,000 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை ஒரு கார்னர் பண்ணி அவங்கள கொலை பண்ணுறதுன்றது தப்பான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே அதுக்கு வருத்தம் தெரிவித்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்து, ஜார்ஜியா, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் இந்த நாளை நினைவு கூர்ந்து அவங்களும் இந்த டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. அப்படியே இந்த போரில் இந்த சமயத்தில் இறந்தவங்களை வந்து நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் ஜியோனோசைட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 31. நெக்ஸ்ட் கிங் நாங்லா அவங்களுடைய நினைவு தினத்தை நீங்க அனுசரிக்கிறாங்க தாய்லாந்து. இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு முக்கியமான அரசர் இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆங்கிலேயர்களோட தான் அந்த வர்த்தக தொடர்பு அப்படின்றது வச்சிருந்தார். அதுவும் சீனாவுடைய கலாச்சாரத்தை ஒரு ஃபாலோ பண்ணதில் பயங்கரமான ஒரு ஆளாகிறாரு. ஏன்னா இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யானைப்படையெல்லாம் கொடுத்து போருக்கு உதவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்பிலாம் இருக்குதுப்பா. அட் த சேம் டைம் இவருமே ராஜாவானது ஒரு மிகப்பெரிய கதையாகுது. ஏன்னா இந்த இவருடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனைவிகள் இருந்திருக்காங்க. அதில் ஒரு மனைவியினுடைய ஒரு குழந்தைய அவர் பார்க்கப்படுறதுனால அந்த வாரிசு பிரச்சனைன்றது ஏகப்பட்டது இருந்ததுங்க. எப்படியோ இவர் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைவு தினத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அனுசரித்து ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நாங்களும் அவங்க செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக அவருடைய நினைவு வந்து அனுசரிக்கிறாங்க தாய்லாந்து மார்ச் 31. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு மால்டா இன்னைக்கு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து பிரிட்டிஷனுடைய ஆதிக்கம் அப்படின்றது இவங்க பகுதியிலே இருந்ததுங்க. 1971 என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலாளர் கட்சி வந்து அந்த பதவியை வந்து எடுக்கிறாங்க. இவங்க நாட்டில் வாக்கெடுப்புலாம் நடத்தி இப்படி தொழிலாளர் கட்சி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஜனநாயகன்றது உருவாயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து காக்கி நாடா வந்து பாவாடை நாடா இருந்து அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ஒப்பந்தம்லாம் போட்டுக்கிறோம் அதெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷாரங்க கேட்க அது ஒரு மிகப்பெரிய லெவலில் பேச்சுவார்த்தையோட போச்சு. ஏன்னா நிதி உதவி யார் யாருக்கு ஒத்துக்குறாங்க, எவ்வளோ பைசா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், எந்தெந்த ராணுவ படைகள்லாம் அவங்க திருப்பி எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போச்சு. அதெல்லாம் எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 எல்லாரும் வெளில போயிட்டாங்க. பட் அவங்க அதுக்காக அறிக்கைகள் அப்படின்றது வெளியிட்டது இந்த மார்ச் 31 தாங்க. ஸோ அப்படி அவங்க எல்லாரும் நாட்டை விட்டு போகிறாங்க அப்படி தெரிஞ்சோன்னே எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அந்த சந்தோஷம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு மால்டா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 31. நெக்ஸ்ட் மார்டியா டோம் ஆஃப் இமாம் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டேங்க. இது என்னன்னா அலி இஃப்னு அலி தாலிஃப் அப்படின்ற ஒரு பர்சன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா முதல் இமாமா வந்து சூஸ் பண்ணாங்க. ஏன்னா முகமது நபி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவருடைய நேரடி வாரிசுகள் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு 4 பேரை வந்து கலீஃபாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணாங்கப்பா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அபுபக்கர், உமர், உதுமா, அலி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர். இதில் வந்து இவர் தான் அலி இஃப்னு அலி தாலிஃப் அப்படின்றது தான் மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு பேரும் புகழோட இருந்தவர். காரணம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரும் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, இவர் மட்டும் தான் மதம் சார்ந்து வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய இறப்பை பற்றிலாம் அவர் முன்னறிவிச்சிருந்தாராம். அப்படிப்பட்ட பவர்லாம் இவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கரெக்டாக வந்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்புன்றது இருந்தது. ஒரு விஷம் தடவில் ஒரு வாழ்நாள் ஒரு தாக்கப்பட்டு 2 நாள் கழிச்சு உயிர் இறந்தாருப்பா. அப்படி இறந்த அந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தினுடைய 19ஆம் தேதி வருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த
இந்த நாளை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்துல இந்த நாளில் வருதுப்பா. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறம் 2வது இமாமா ஹசைனை வந்து சூஸ் பண்ணாங்க இவருடைய பையனை. அண்ட் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சன்னி இஸ்லாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிஞ்சுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஷியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக வந்து அவங்க பிரிஞ்சாங்க. இப்படி ஒரு பிரிவுகள்லாம் நடந்துச்சு. ஸோ இப்படி ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நாளாக தாங்க இது மாறிச்சு. இப்படி ஒரு பெரிய பிரிவுகள் இருந்தாலுமே கூட ஒரு உன்னதமான ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளை அனுசரிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் அலி இப்னு அலி தாலிஃபினுடைய நினைவு நாளை வந்து இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க மார்ச் 31. நெக்ஸ்ட் டே மைக்ரோனேஷியாவில் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. மைக்ரோனேஷியா அப்படின்றது கிட்டத்தட்ட 2000 தீவு கூட்டங்கள் ஒன்றா சேர்ந்த ஒரு பகுதி தான். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தீவுலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதிலே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், அந்த நவுரு அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் அதிகமாக கட்சி எடுத்து அந்த இடத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து அணு ஆயுதல் பரிசோதனை நடத்தினாங்களே, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய தீவுகள் பாதிக்கப்படுது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய நிதி உதவியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா $150 மில்லியன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க கொடுத்துனுக்குறாங்கப்பா. இது அவங்களுக்கு ஒரு பெரிய மேஜரான ஒரு பொருளாதாரமாக இருக்குது. அட் த சேம் டைம் இவங்க நாட்டினுடைய மேஜரான பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கூடிய மீன் வளங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த மீன் வளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சீனா, ஜப்பான் இவங்க எல்லாருக்கும் டெண்டர் விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் வாழ்ந்துங்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 93% கிறிஸ்துவர்கள் தாங்க. மற்ற மதத்தை சார்ந்தவங்க தான் 7% இருக்காங்க. இந்த நாட்டில் வந்து அவங்களுடைய கல்ச்சரும் அந்த ட்ரெடிஷனும் வந்து போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கரோலினா, சமோவோடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேஸில் வாழ்ந்துங்கிறாங்க. அவங்களாம் பிரிஞ்சு போனாலும் நம்ம ஆளுங்க தான்ப்பா அப்படின்றத நினைவு கூறணும்னா கண்டிப்பாக இந்த கல்ச்சர் டே தேவை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக தாங்க இது இருக்குது. ஸோ அப்படியே அவங்களுக்கே உரிதான அந்த ஓலைலாம் இருக்கும், தென்னை ஓலை, இதெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்களோட பயங்கரமான செலிப்ரேஷனோட கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோனேஷியாவில் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனல் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 31. இழப்புகள்ன்றது இயற்கையினுடைய இயல்புகளில் ஒன்று தான். அதுக்காக நம்ம வருத்தப்படாமல் இருக்க முடியாது. நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம். இருந்தாலும் நம்ம முன்னாடி இந்த முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மறுபடியும் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். இல்லது தோன்றாது, உள்ளது தெரியாது. இல்லாத ஒரு விஷயம் தோண போகிறதும் கிடையாது, இருக்கிற ஒரு விஷயம் அறிய போகிறதும் இல்லை. ஏன்னா எல்லாமே வேற ஒரு பரிணாமத்தில் நிச்சயமாக தான் போகுது. அதனால் வருத்தப்படுறதை விட வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.